சப்டிலான ஒரு காமெடி இருக்குல்ல, வீட்ல நடக்கிற ஒரு காமெடியா இருக்கும். இந்த கொலைக்கு நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிறத சொல்லிடணும். ரொம்ப ஃபன்னா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து பயங்கர ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் போது சோ இது வந்து வெரி ஒரு ஹியூமரஸ் வேல பாண்டியராஜ் சார் வந்து பண்ணிருக்காங்க. ப்ரிடிக்டே பண்ண முடியாது, அதுதான் விஷயம். பாபநாசம் படம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. குடும்பத்தோட இன்னொரு தடவை பார்த்துடலாமா? பாண்டியராஜ் சார் வந்து இவ்வளோ பேரையும் வச்சு பயங்கரமா காமெடியோட நல்ல கண்டென்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிற சோஷியல் சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும். அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்துல. ரொம்ப சஸ்பென்ஸா எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். என்ன சார் சொல்றீங்க? எத்தனை? 4 4 3 2 2 ஒரு கொலை பண்ணிருந்தாலும் என்னடா? இட்ஸ் வெரி நைஸ் ஃபிலிம். நல்ல கிளைமேக்ஸ், ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. படம் பாக்குறவங்களே படத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மைக்கை நீட்ட வேண்டாம்னு சொன்னேன். கொலை பண்ண நீங்க எப்படி எங்களை காப்பாத்துவீங்க? நீங்க தான் உள்ள போயிடுவீங்களே, நாங்க தான் உங்களை காப்பாத்த முடியும். நான் கொலை பண்ணலடி. சூப்பரா இருந்தது. பயங்கர காமெடி, நிறைய இடத்துல சிரிச்சு ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உர்வஷி மேம், ஜெயராம் சார், அவந்திகா, சஞ்சனா, மிஸ்கின் சார், சாண்டி மாஸ்டர், பாண்டியராஜ் சார் வந்து இவ்வளோ பேரையும் வச்சு பயங்கரமா காமெடியோட நல்ல கண்டென்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், பட் அது எவ்வளவு சூப்பரா பிரசன்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்டர்ஸ், எஸ்பெஷலி ஊர்வசி மேம், அப்புறம் சாண்டி, ஜெயராம் சார், அனந்திகா, சஞ்சனா, எவ்ரி ஒன் வாஸ் ஸோ நைஸ், வெரி நேச்சுரல் ஆன் ஸ்க்ரீன். இட்ஸ் வெரி நைஸ் ஃபிலிம். நல்ல கிளைமேக்ஸ், ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. வர்கீஸ் உங்களுக்கு தெரியும்ல? யாருக்கு தான் தெரியாது சார். இப்பதானே சமீபத்தில் யாரும் அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஐயோ எப்போ? பைத்தியம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானர். அண்ணனோடைய எல்லா படமும் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும். இதுவும் ஃபேமிலி ஓரியன்டான படம் தான். பட் ஃபுல் காமெடி, ஃபுல் சஸ்பென்ஸ், ப்ரிடிக்டே பண்ண முடியாது, அதுதான் விஷயம். என்றைக்குமே சஸ்பென்ஸ் மூவி அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு பேசிக்காக நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். பட் இந்த படத்தை வந்து நீங்கள் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்குற வரைக்கும் உங்களால் வந்து அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படம் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். அப்பா மேல நம்பிக்கை இல்லையாமா? என்னப்பா இப்படி கேட்டீங்க? சத்தியமா நம்பிக்கை இல்லப்பா. ஆக்சுவலி சினிமா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அண்ட் வெரி பவர்ஃபுல் மீடியம் நம்ம எல்லாருக்குமே. இந்த மீடியம் வச்சுட்டு அவங்க சிரித்து வச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து பேசியிருக்காங்க. ட்ரக் அப்யூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நிறைய ஃபேமிலிஸ், நிறைய இண்டிவிஜுவல்ஸ், நிறைய யங்ஸ்டர்ஸ், பர்டிகுலர்லி இந்த காலேஜ் கோயிங், ஸ்கூல் கோயிங் கிட்ஸை வந்து அவங்களோட ஜென்ரேஷன்ஸே வந்து அழிக்கிறாங்க. ஸோ இது வந்து வெரி ஒரு ஹியூமரஸ் வேல பாண்டியராஜ் சார் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த கொலைக்கு நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிறத சொல்லிடணும். படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து பயங்கர ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் பாண்டியராஜ் சாருடைய படத்திலே வந்து ஒரு புதுமையான ஒரு திரைக்கதை, ஒரு புதுமையான ஒரு கதை, ஒரு டிஃப்ரெண்டா வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும். எல்லா மக்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அற்புதமா வந்திருக்கு. வந்து டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷம். பாபநாசம் படம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. குடும்பத்தோட இன்னொரு தடவை பார்த்துடலாமா? படம் ஆக்சுவலி வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லா இடத்துலயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. லைக் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லைக் பெரிய காமெடி கிடையாது. ரொம்ப சப்டிலான ஒரு காமெடி இருக்குல்ல, வீட்ல நடக்கிற ஒரு காமெடியா இருக்கும். அப்பா அம்மாக்குள்ள இருக்க காமெடி, சிஸ்டர்ஸ்குள்ள இருக்க காமெடியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி ஊர்வசி மேமோட பெர்ஃபார்மன்ஸ், ஐயோ எனக்கு அவங்கள வேற ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து இவங்க 2 பேர் பேர் பார்க்கறதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதே டைம்ல வந்து லைக் இது வந்து ஒரு த்ரில்லர், பட் த்ரில்லர்ன்றதை தாண்டி எல்லா இடத்துலயும் காமெடி இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியா வந்து பார்த்தா ஷாலி என்ஜாய். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, சாங் ஒண்ணுதான் இருக்கு. பட் அது நம்மளுக்கு தோணவே இல்லை. ஏன்னா சஸ்பென்ஸ் வேற இருக்கு இல்லையா? ஸோ சஸ்பென்ஸ் என்ன ஓடுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அதை தாண்டி சஸ்பென்ஸோட சேர்த்து ஒரு இடத்துலயும் காமெடி. வீட்டுல வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு கொலையோட காமெடி இருந்தா எப்படி இருக்கும்? கொலை பண்ணிட்டேன்டா அந்த மாதிரியான காமெடி இட்ஸ் டூ குட், நைஸ். ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாருங்க. அஃப்கோர்ஸ் சிரிக்க வச்சிருக்கோம். நிறைய இடத்துல ரொம்ப மனசு விட்டு சிரிச்சிருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? எத்தனை? 4 3 2 ஒரு கொலை பண்ணிருந்தாலும் என்னடா? இல்ல ஆக்சுவலா வந்து படம் பாக்குறவங்களே படத்தை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மைக்கை நீட்ட வேண்டாம்னு சொன்னேன். நானே பேசுறதை விட நீங்களே பாத்தீங்க, தியேட்டர்ல வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நடிச்சது எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சினிமா நெருங்கிய நண்பர்கள்ல இருந்து, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து
ப்ளஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னது. அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ அடுத்த ஆடியன்ஸோட உட்காந்து பாக்குறதுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா நானே வந்து என் படத்தை இவங்க சொன்னது எல்லாத்தையும், ஏன்னா ப்ரெஸ்ல வந்து எப்பவுமே அந்த மாதிரி மைக்கு வச்சு பேசுவாங்க, படத்தை பத்தி பேசுவாங்க. நான் அது யாருமே பேச வேண்டாம், எனக்கு நீங்க படம் மட்டும் பாட்டு என் கூட மட்டும் பேசுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பேசணும். எனக்கு வந்து ஆடியன்ஸுக்கு தான் வந்து படம் நம்ம பண்ணியிருக்கோம், அவங்க பேசுறதுக்காக தான் நான் ரிவ்யூட எடுத்தேன். கண்டிப்பா நிறைய பேசியிருக்கோம். ஆடியன்ஸ் இந்த படத்தை பத்தி பெருசா பேசுவாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இங்க பார்க்கும்போதே தெரியுது, இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். பயங்கர கிளாப்ஸ், சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்ப்போம் ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கிட்டு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த படத்துல நான் நவீனன்ற கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பாண்டி சார் ஃபாலோ பண்ணி அண்ட் தென் இட் ஹேப்பன். ஆக்சுவலி மூவி எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மிஷ்கின் சார் போர்ஷன்ஸ் அண்ட் காமெடி போர்ஷன்லாம் கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஸ்கூல் திறக்க போகிறாங்க, பட் ஸ்டில் உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும்னா கண்டிப்பாக பரிமளா அண்ட் கோ சார்பாக வி ஆர் வார்ம் வெல்கமிங் யூ டு தி தியேட்டர்ஸ் June 5 பரிமளா அண்ட் கோ இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் குமரன் சார் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டார் காஸ்டி அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா, மிஸ்கின் சார் நம்ம சொல்லவே வேணாம், அவங்க எவ்வளோ நல்லா நடிப்பாங்க நமக்கு தெரியும். ஷாண்டி மாஸ்டர் அவங்க வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. காஸ்டிங் அண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. ஆன் த எட்ஜ் ஒரு த்ரில்லு மூலியமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து பேசியிருக்காங்க. ஸோ போங்க இந்த படத்தை பாருங்கள். குடும்பத்தோட சேர்ந்து சமையலும் செய்வீங்க, கொலையும் செய்வீங்களா? ஏப்பா ஒருவேளை நாங்க தான் கொலை செஞ்சோன்னே வச்சுக்கேன், கொலைகாரனுக்கு பசிக்காதா? ரொம்ப ஃபன்னா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது, எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்துல. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படம், டார்க் காமெடி. அது டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. அந்த சஸ்பென்ஸு காமெடி சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்க. படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தில் வந்து எனக்கு ஊர்வஷி மேமும் ஜெயராம் சார் ரொம்ப ரொம்ப பிடிச்சா. அவங்களுக்கு இருக்கிற காம்பினேஷனாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி சீக்வன்சஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கும். காமெடி டைமிங் ரெண்டு பேருமே சான்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாரும் வந்து அந்த படம் பார்க்கணும். அதுவும் இப்போ இருக்கிற சோஷியல் சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும். மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபாக்ஸ் சார். அவர் தான் நம்ம படத்துக்கும் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம படத்துக்கு இப்படியே படம் நல்லா இருக்கும். கொண்டுடலாமா? கொண்டுடலாம்ப்பா. கொன்னா கொலக்கேஸ் ஆவாதா? பழைய காம்போ திரும்பி அந்த மாதிரி சீஃப் ஓய வேண்டிய பஞ்சதந்திரம்ல அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆஃப்டர் லாங் ஒரு என்டர்டைனான ஒரு மூவி. ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சாண்டியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வில்லனையும் வந்து இவ்வளோ ரசிக்கலாமானா அந்த மாதிரி. பரிமளா அண்ட் கோ ரொம்ப நல்ல பிரமாதமான படமாக இருக்குது. நல்ல காமெடி, எவ்வளோ தூரம் காமெடி வேணுமோ அவ்வளோ காமெடி இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. அதில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஜெயராம் சார், ஊர்வசி மேடம், சாண்டி மாஸ்டர், மிஸ்கின் சார் மற்றும் எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் டைரக்ஷனில் இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்குது. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். வேற யார் மேலே சந்தேகம்? பரிமளா ஃபேமிலி ப்ரீமியர் ஷோ பார்த்து முடிச்சிருக்கோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட், ரொம்ப டென்ஷனோட வந்தேன். எவ்வளோ இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. பட் ஓவராலாக ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப அப்ளாஸ் கிடச்சிது. அங்கங்கே நிறைய மக்கள் சிரிச்சாங்க, ரசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது சார். கேரக்டர் சொல்கிறப்பயே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணுறது. ஸோ அதுவே த்ரூ அவுட் த மூவி கேரி பண்ணி வருது அப்படிங்கிறப்போ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தெரியல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு. பட் டெஃபினெட்லி Parimala & Co is going to be a milestone in my acting career. எதுக்கு வர்க்கீஸ் போட்டாங்க? கேங் ரிவெஞ்சா? ஜோமி ஜார்ஜ் நிக்லஸ் கேஜ்ன்றது பிராண்டா, இந்த பிராண்ட் அழிக்க பாக்குறீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து வேற லெவலு. ஸோ பிளாக் ஹியூமர் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு படம். இது வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்க. தியேட்டரில் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அற்புதமான படம். தேங்க்யூ பாண்டியராஜ் சார், இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காஸ்ட் அண்ட் க்ரோவில் வந்து ஜெயராம் சார் வந்து நிறையா பண்ணியிருக்காரு. ஊர்வசி மேடம் பயங்கரமான ஹியூமர் பண்ணியிருக்காங்க. தியேட்டரே வந்து பயங்கரமாக அதிருது. இந்த ஹியூமரை நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு சம்மர் ஸ்பெஷல் தான் இது. இப்போ வந்து ஸ்கூல் திறந்துருக்கு, அதனால இருந்தாலும் கூட குடும்பங்கள் வந்து பார்க்கக்கூடிய படங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஆல் காஸ்ட் அண்ட் க்ரோவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லா கோ ஆக்ட்ரஸ்க்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சஞ்சனா, அனந்திகா, சாண்டி மாஸ்டர், எஸ்பெஷலி சாண்டி மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சாண்டி மாஸ்டர், ஸோ ஆல் தி பெஸ்ட் சாண்டி மாஸ்டர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ டான்ஸு எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க.
மிஸ்கின் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ எவ்வரி ஆக்டர்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. கமலஹாசன மாதிரி உங்களை நான் காப்பாத்துறேன். படத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் அந்த விஷயத்தை எப்படி பார்க்கும் அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன். அந்த ஒரு விஷயம், அது ஒரு மெசேஜ் நம்ம காமிச்சிருக்காங்க. அது எல்லாரும், அது நான் என்ன சொன்னோம் தெரியல, ஆனால் எல்லாரும் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அது கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் அது நம்ம எஃபெக்ட் ஆகும், நம்ம ஃபேமிலி எஃபெக்ட் ஆகும், எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ், ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ். ஸோ அதுதான் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீதானேடி. சத்தியமா நான் பண்ணலப்பா.